ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீச்சரண் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். ஓம் ஸ்ரீ சத்குரு பகவான் பாட்டி சித்தரின் லீலாமிருதம் 153. நம் பகவான் பாட்டி சித்தர் தனக்கு விசிறி தந்த விபரத்தை சிறந்த ஆன்மீகவாதியுமான அருணாச்சலேஸ்வரரின் பரிபூரண அருள் பெற்ற திருவண்ணாமலை யோகிராம் சுரத்குமார் ஐயா ஆசிரம நிர்வாகியாக இருந்த திரு ஜஸ்டிஸ் அருணாச்சலம் ஐயாவிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கூறியும் நம் பாட்டியாரை பற்றி விபரமாக கூறியும் வினவினார் திரு பவானி லிங்கமூர்த்தி அவர்கள். திரு ஜஸ்டிஸ் அருணாச்சலம் ஐயா அவர்கள் ஒரே வரியில் பிரமிப்புடன் பேராற்றல் மிகுந்த பெரு அவதாரம் பாட்டி சித்தர் என கூறி விவரித்தார். இருப்பினும் நம் பாட்டியார் சிவன் அவதாரமாக இருப்பாரோ என மனதில் எண்ணிக்கொண்டு ஒரு முறை திரு பவானி லிங்கமூர்த்தி அவர்கள் தனது தோட்டத்தில் விளைந்த தேங்காய்கள் 2 எடுத்துக்கொண்டு பாட்டியை தரிசிக்க சென்றார். பாட்டியாரிடமும் அத்தேங்காய்களை தந்தார். வழக்கம் போல் அவர் மனதினில் சிவ அவதாரமா, சிவன் அவதாரம் எனில் பெண்ணாக இருக்கிறாரே, ஒருவேளை சித்தரா, ஞானியா அல்லது குறி சொல்பவரா, இவர் யாரென தெரிந்து தெளிவுபடுத்திக் கொள்ளாமல் எப்படி நாம் வழிபாடு பண்ணுவது என பலவாறு மனதிற்குள்ளே குழம்பிக் கொண்டார் திரு பவானி லிங்கமூர்த்தி அவர்கள். அக்கணம் நம் பகவான் பாட்டி சித்தர் தேங்காயின் மேல் பகுதியில் உள்ள 3 கண்களை தடவி கொடுத்து அழுத்தம் தந்து கொண்டே திரு பவானி லிங்கமூர்த்தி அவர்களே இங்கே கவனி என்றார். நம் கிராமப்புறங்களில் தேங்காயின் 3 கண்களை சாட்சாத் முக்கண்ணனாகிய சிவனாக பாவிப்பர் என்பதை உணர்ந்து பாட்டியாரே சிவன் என தெளிந்தார் திரு பவானி லிங்கமூர்த்தி அவர்கள். மற்றொரு தினம் திரு பவானி லிங்கமூர்த்தி அவர்கள் பாட்டியை காண சென்ற பொழுது திருவண்ணாமலை செல்லலாம் என மனதில் எண்ணிக்கொண்டு பாட்டியின் முன் அமர்ந்தார். அப்பொழுது பாட்டியார் கீழே கிடந்த ஒரு பேப்பரை எடுத்தார். அப்பேப்பரில் திருவண்ணாமலை தீபஜோதி என அச்சடிக்கப்பட்டிருந்தது. அதை எடுத்த பாட்டியார் இவருக்கு சுட்டி காட்டிவிட்டு தன் நெஞ்சோடு அப்பேப்பரை அணைத்து கொண்டு மௌனித்து சிறிது நேரம் இருந்தார். மனதில் எண்ணியதை பாட்டியார் திருவண்ணாமலை செல்வதற்கு ஆமோதித்து ஆசி நல்கிவிட்டார் என உணர்ந்தார் திரு பவானி லிங்கமூர்த்தி அவர்கள். தனது நட்சத்திரம் எதுவென பாட்டியாரே சொல்வாரா என பார்ப்போம் என மறுபடியும் சந்தேகித்து இருந்தார் திரு பவானி லிங்கமூர்த்தி அவர்கள். அப்பொழுது பாட்டியின் முன்பு 8 நபர்கள் அமர்ந்திருக்க அதில் ஒருவர் திடீரென எழ உடனிருந்தவர் பரணி பரணி என அழைக்க அத்தருணத்தில் திரு பவானி லிங்கமூர்த்தி அவர்களை பாட்டியார் உற்று நோக்கி சிரிக்க ஆரம்பித்தார். தனது ஜென்ம நட்சத்திரம் பரணி என்பதை பிரத்தியார் மூலமாக பாட்டி பதில் கூறியதை கண்டு மிரண்டு மெய்சிலித்தார் திரு பவானி லிங்கமூர்த்தி அவர்கள். எப்படி ஒருவரை முன்கூட்டியே வர வைத்து அவரை இயக்கி அவரது மனதிற்குள் ஏற்படும் சந்தேகங்கள் பதில்கள் என அவர்கள் கேட்கும் முன்பே அவரோ அல்லது அங்குள்ள அடியவர்கள் மூலமாகவோ நம் பகவான் பாட்டி சித்தரால் பதிலளிக்க முடிகிறது என வியந்து விக்கித்து போனார் திரு லிங்கமூர்த்தி அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளைய காணொளியில் காண்டு அமிர்தத்தை பருகுவோம். ஜெய் குரு பாட்டி, ஜெய் குரு பாட்டி, நற்பவி பாட்டி.